ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மனோகர் ஒரு சூப்பரான வீடியோ ஆதாரத்தை நம்ம மல்லிக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ மல்லி தயங்கவே தேவையில்லை, டைரெக்டாக அந்த வீடியோவை இந்த கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் போட்டு காமிச்சாங்க அப்படின்னா அப்போவாவது அவங்க நம்புவாங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தாங்க. ஏன்னா கதிரேசனும் நிஷாவும் அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக இவ நம்ம பொண்ணு ரேணுகா தான், இவன் நம்ம அக்கா ரேணுகா தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ ஆதாரத்தை நம்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நம்பாம அளவுக்கு மீறின அந்த ரேணுகா மேல பாசம் அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ ஆதாரத்தை கூட இது போலியான ஒரு வீடியோ ஆதாரம், இவ ரேணுகாவை என்னோட அக்காவை முழுசா எங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி டம்மியா ஏதாவது ஏஐ மூலம் ரெடி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி வேணா நடக்கலாம். இந்த கதிரேசனும் நிஷாவும் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தாவது நம்பினா பரவாயில்ல, இல்லை நம்பாம போறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா அந்த அளவு நடந்துட்டு இருக்காங்க இந்த கதிரேசனும் நிஷாவும். ஸோ இன்னொரு பக்கம் அந்த கூட்டத்திலேயே, அதாவது அந்த கோவில்லையே ஒருத்தர் ஓடி சொல்றாரு, இந்த பொங்கலை சாப்பிட்ட 4-5 காக்காங்க இறந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மல்லி சொன்னாங்க, அதை கேட்கல. இந்த பொங்கல்ல விஷம் கலந்துருக்கு, இவ தான் விஷத்தை கலந்து உங்க எல்லாரையும் கொல்ல பார்க்குறா அப்படின்னு சொல்லி மல்லி சொல்றத எதுவுமே நம்புறதில்ல. ஆனால் யாரோ ஒரு 3வது மனுஷன் சொல்கிறாரு இந்த பொங்கலை சாப்பிட்டதும் காக்கா இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போவாவது இந்த மரமண்டைங்க நிஷாவுக்கும் கதிரேசனுக்கும் கொஞ்சமாவது மூளை வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா கோவிலுக்கு போகும்போது வீட்டை விட்டு வெளியே கிளம்புனதும் 2-3 வார்த்தையை ரொம்பவே உள்குத்தா சொன்னாங்க இந்த சுடர். இந்த வீட்டை கடைசியாக ஒரு டைம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னும் ஒரு சில விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போவே கருக்குன்னு இருந்திருக்கணுங்க இந்த கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும். அதுக்கப்புறம் இங்கே இப்படியெல்லாம் நடக்கிறத வச்சு பார்த்தா 1% அளவுக்கு இந்த நிஷாவுக்கும் கதிரேசனுக்கும் சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே எழுந்துச்சுன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா உண்மையுமே அவங்களுக்கு கண்ணெதிரில் இருக்கிற உண்மையே தெரிய வரும். கண்மூடித்தனமாக இந்த சுடர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு எதிர்க்க இருக்கிற ஸ்ட்ராங்கான உண்மையான வீடியோ ஆதாரம் கூட பொய்யா தெரியுது. ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு 1% அளவுக்கு சந்தேகம் வர மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இதுக்கும் மேலே இந்த கதிரேசனும் நிஷாவும் நம்பலை அப்படின்னா நம்ம மல்லி டைரெக்டாக அந்த பொங்கலை சாப்பிட்டு மயக்கம் போட்டு சாவர நிலைமைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறாங்க. டாக்டர் இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாலாவது இந்த கதிரேசனும் நிஷாவும் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம மல்லி உயிரை பணையம் வச்சு செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. நம்ம விஜயும் சொல்கிறாங்க, ஆனால் எதையுமே ஏற்றுக்கல. ஆக மொத்தம் கூடிய சீக்கிரத்தில் இந்த கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் உண்மை தெரிய வரதான் போகுது. தெரிய வந்ததுக்கப்புறம் தான் இந்த சுடருக்கு கச்சேரி ஆரம்பமாக போகுது. ஸோ அந்த எபிசோடை தான் நம்ம ரொம்பவே ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் அப்படி தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.